ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடை இருந்துச்சு. அது எப்பவும் மக்களால நிரம்பி இருக்கும். அண்ணா, எனக்கு 1 கிலோ பச்சைப்பயிறு. அண்ணா, எனக்கு 1 கிலோ சக்கரை கொடுங்க. அப்படி மக்கள் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாமே இருக்குண்ணா, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. முதல்ல பெண்களுக்கு கொடுத்துடுறேன். அண்ணா, அப்படி உட்காருங்கண்ணா, நான் தரேன். அப்படி தேனை விட ரொம்ப இனிமையா பேசுவான். யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பான். அப்படி எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பாவும் மரியாதையாவும் பேசுவான். கோபாலன் இருக்கிறதுனாலேயே அந்த கடைக்கு ஒரு தனி மதிப்பு. கோபால் அண்ணா பேசுறது இவ்ளோ நல்லா இருக்குல்ல? ஆமாடா, ஒரு நல்ல வியாபாரத்துக்கு இதானே வேணும். அப்படி எல்லாரும் கோபாலனை புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா அதனால கோபாலன் அந்த கடையோட முதலாளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இல்ல இல்ல, அவன் அந்த கடையில வேலை பார்க்கற வேலைக்காரன். பான வயிறும் கோபமான பார்வையுமா கல்லா பெட்டிக்கிட்ட உட்கார்ந்திருக்கிற இந்த ஆஞ்சநேயுதான் இந்த கடையோட முதலாளி. ஏ, சும்மா அலையாத. என்னமா ஒரே ரோதனையா போச்சு. பொருள் குடுக்கறது சரி, பணம் இல்லாமல்லாம் குடுக்கறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா என்ன? எப்ப கேட்டாலும் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு ஒரே பாட்டா பாடிக்கிட்டே இருக்க. அப்படி யார் எவர்னெல்லாம் பார்க்காம கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிடுவாரு இவரு. ஆனா அந்த ஊர்ல இருந்த நிறைய பேரு ஆஞ்சநேயோ விட கோபாலனையே ரொம்ப அதிகமா மதிச்சாங்க. 200 ஏக்கர் விவசாய நிலம், 100 ஏக்கர் மலைப்பரப்பு, வருஷத்துக்கு 2 பண்ணைகள், இப்படி வளம் மிக்க நாகேந்திரபுரத்துல கோபாலனோட கடைன்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆஞ்சநேயுவால இத பொறுக்க முடியல. தன்னை விட ஒரு வேலைக்காரனுக்கு மதிப்பு அதிகங்கிறத தாங்கிக்க முடியல. என்கிட்ட வேலை பார்க்கற வேலைக்காரனுக்கு என்னை விட அதிக மதிப்பு எல்லாரும் எதுக்கு கொடுக்கறாங்க? அது சரி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதெல்லாம் இந்த சில்லற மக்களுக்கு என்ன தெரிய போகுது? அப்படி மனசுக்குள்ள தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாரு ஆஞ்சநேயு. கடையில கோபாலன் இருந்தா அங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அதுவே ஆஞ்சநேயு இருந்தா மக்கள் அங்க வரவே மாட்டாங்க. இதக்கூட ஆஞ்சநேயுவால ஜீரணிக்கவே முடியல. ஒரு நாள் ஆஞ்சநேயு கடையில கல்லா பெட்டி கிட்டக்க உட்கார்ந்திருந்தாரு. கோபாலன் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தான். அப்போ கடைக்கு ராமசாமி அப்படிங்கிறவர் வந்தாரு. என்ன ஆஞ்சநேயு, அமைதியா உட்கார்ந்திருக்கீரே, என்ன விஷயம்? அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்டான். ஓ, ராமசாமி அண்ணா, வாங்க வாங்க, உட்காருங்க. நம்ம கடையில நம்ம இல்லாம வேற யாரு இருப்பாங்க சொல்லுங்க? அது என்னவே அப்படி சொல்லிட்டீரு? உமக்கு என்ன குறை? வஜ்ரம் மாதிரி ஒரு வேலைக்காரன் இருக்கான். கோபாலன் இருக்கும்போது உமக்கு என்ன குறை? அப்படி கோபாலனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆஞ்சநேயுவுக்கு இந்த விஷயம் சுத்தமா ரசிக்கல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னோட கடை அவனோட கடைன்னு ஆயிடுமா? சம்பளத்துக்காக வேலை பார்க்கற வேலைக்காரன் அவன். அவன் வாழ்க்கைக்காக சம்பளம் கொடுக்கற முதலாளி நான். அப்படி கொஞ்சம் கூட கோபாலனை பத்தி நல்ல விதமா பேசிடக்கூடாதுன்னு அவனை பத்தி தப்பாவும் குறைவாவும் பேசினாரு ஆஞ்சநேயு. அது சரி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு 2 கிலோ உளுந்தம்பருப்பு கொடுங்க, நான் வாங்கிட்டு கிளம்புறேன். ஆ, சரி. அப்படின்னு ஆஞ்சநேயு உளுந்தம்பருப்பு எங்க இருக்குன்னு பாக்குறாரு. உளுந்தம்பருப்பு எங்க தேடியும் அவருக்கு கிடைக்கல. இங்கதானே வச்சேன், இப்ப காணலையே. இந்த கோபாலன் ஒரு வேலைய கூட ஒழுங்கா செய்யறதே இல்ல. அப்படி கோபாலனை திட்டிக்கிட்டே தேடிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயம் கோபாலன் கடைக்கு வந்தான். ராமசுவாமி அண்ணா, கடை பக்கமா வந்திருக்கீங்க. என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து தரேன். என்ன வேணும்னு ரொம்ப அமைதியா வந்து கேக்குற? உளுந்தம்பருப்பு வேணுமா? எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்துலயே வையின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப இந்த உளுந்து எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. அப்படி அவசியமே இல்லாம திட்டினாரு. அவர் திட்டுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு ராமசாமிக்கும் கோபாலனுக்கும் கூட தெரியும். ஆனா கோபாலன் முதலாளியை எதிர்த்து எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தான். பேசுனா வாயில இருக்கிற முத்து உதிர்ந்துடுமா? விஷயத்த சொல்லு. உளுந்தம்பருப்பு 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சேயா. ஒரு வண்டி உளுந்து அனுப்ப சொல்லி கிருஷ்ணராவுக்கு நம்ம லெட்டர் எழுதுனோமே. அப்படி சொன்னான். உடனே ஆஞ்சநேயுக்கு ராமசுவாமி முன்னாடி அடிபட்ட மாதிரி அவமானமாயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்துக்கு மேல இன்னொரு விஷயம்னு ஆஞ்சநேயுக்கு கோபாலன் மேல பொறாம வந்து அது அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த கடை கோபாலனோடதுன்னே சொல்லிடுவாங்க போலயே. அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. அன்னிக்கு ராத்திரி வீட்ல ஆஞ்சநேயு சாப்பாடு கூட சாப்பிடாம ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவனை வேலையிலிருந்து துரத்தணும், ஆனா வெறுமன சும்மா துரத்திடக்கூடாது. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த நேரத்துல ஆஞ்சநேயுவோட மனைவி புஷ்பவல்லி அங்க வந்தா. என்னங்க, சாப்பிட வரலையா அப்படின்னு வழக்கம் போல கேட்டா. ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன, மனுஷன் செத்து போயிடுவானா? போ. அப்படி எரிஞ்சு விழுந்தாரு.
புஷ்பவல்லிக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? சாப்பிட வாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? அப்படி ஆஞ்சநேயு மேல ஒரு வெறுப்போட கேட்டா புஷ்பவல்லி. நான் ஒரு முக்கியமான விஷயமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொந்தரவு பண்ணாத. ஹோ, முக்கியமான விஷயம். கல்யாண வயசுல வீட்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள பாக்கறத தவிர மத்த எல்லா முக்கியமான விஷயமும் பண்ணுங்க. அப்படி கோவமா சொல்லிட்டு போயிட்டா புஷ்பவல்லி. ஆனா ஆஞ்சநேயுக்கு மட்டும் தனக்கு கீழே வேலை பாக்குற கோபாலன் மேல உள்ள பொறாமையினால தூக்கமே வரல. சாப்பாடும் இறங்கல. ஆனா இந்த பக்கம் கோபாலன் மட்டும் வீட்ல ஒரு கயித்துக்கட்டுல போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குனான். இப்படியே காலம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கடையில கோபாலன் எல்லா சாமான்களையும் ஒழுங்குபடுத்தி வச்சிட்டு இருந்தான். மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நாற்காலியில உட்கார்ந்துகிட்டே ஆஞ்சநேயு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வீட்ல வேலை செய்யற மல்லி ரொம்ப வேகமா ஓடி வந்தான். ஐயா ஐயா அப்படின்னு பெருசா கத்துனான். நல்ல தூக்கத்துல இருந்த ஆஞ்சநேயு பதறி அடிச்சு எந்திரிச்சாரு. ஏண்டா எதுக்கு இப்படி கத்துற? வீட்ல சின்னம்மாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களாம். அம்மா உங்களை கையோட கூட்டுற சொன்னாங்க. உடனே ஆஞ்சநேயு எந்திரிச்சு பரபரப்பா வீட்டை பார்க்க நடந்தாரு. முதலாளி கடையில இல்லைனாலும் பொறுப்பா கடைய பாத்துக்கிறது கோபாலனுக்கு ஒன்னும் புதுசு கிடையாது. அப்படி அவன் மட்டும் தனியா கடைய பாத்துக்கிட்டான். பறவைகள் கூட்டுக்கு திரும்புற நேரம் கடைய இழுத்து சாத்தி பூட்டு போட்டு சாவியை எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயோட வீட்டுக்கு போனா கோபாலன். கொஞ்ச தூரம் நடந்து போன போது அங்க ஒரு சிவப்பு பை வழியில கிடக்கிறத பார்த்தான். இது நம்ம முதலாளியோட பை மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பைய கையில எடுத்துக்கிட்டான். அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு கூட பார்க்காம கையில எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்ல ஆஞ்சநேயு ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு. கோபாலன் வீட்டுக்கு வந்து ஆஞ்சநேயு கிட்டக்க போனான். ஐயா, என்னடா சத்தம்? இங்க எதுக்காக நீ வந்திருக்க? ஐயா, உங்க பை வழியில கிடந்துச்சு, அத குடுத்துட்டு போக வந்த. அப்படி அந்த சிவப்பு பைய குடுத்துட்டு அவரை வணங்கிட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டான். அந்த பைய திறந்து உள்ள பார்த்தா உள்ள 60 தங்க நாணயங்கள் இருந்தது. அப்ப ஆஞ்சநேயுவுக்கு ஒரு கெட்ட எண்ணம் மனசுல வந்துச்சு. மறுநாள் காலையில கோபாலன் அவனோட வீட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது பஞ்சாயத்திலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்துச்சு. கோபாலனுக்கு எதுவுமே புரியல. என்ன ஏதோன்னு பதறி போய் கோபாலன் பஞ்சாயத்துக்கு வந்தான். அங்க ஆஞ்சநேயு கூட இருந்தாரு. என்னாச்சியா அப்படின்னு வணக்கம் சொல்லிக்கிட்டே கேட்டான். அது உன்னோட முதலாளி உன் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அப்படி பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் கோபாலனுக்கு நிலநடுக்கமே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் மேலையா? என்னங்க? அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே கேட்டான். நீ நேத்து இந்த பைய அவர்கிட்ட குடுத்தியா? குடுத்தேங்க. அதுல 100 தங்க நாணயங்கள் இருந்துச்சாம். நீ கொண்டு வந்த பையில 60 தான் இருக்காம். மீதி 40 தங்க நாணயங்களை நீதான் திருடி இருப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்படி கோபாலன் மேல அபாண்டமா பழி சுமத்தினாரு. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அந்த பைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். ஆஞ்சநேயோவை பத்தி தான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. அதனால அந்த பஞ்சாயத்து தலைவரு என்ன தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. ஆஞ்சநேயு ஐயா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க பையில நிஜமாவே 100 நாணயங்கள் இருந்துச்சா? இருந்துச்சுங்க அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னாரு. கோபாலா, நீ சொல்லு. நீ கொண்டு போய் கொடுத்த பையில 60 நாணயங்கள் தான் இருந்துச்சா? ஐயா, எனக்கு நிஜத்துல அந்த பையில என்ன இருக்குன்னு கூட தெரியாதுங்க. அப்படின்னு சொன்னா கோபாலன். நீங்க 2 பேரும் சொன்னதை வச்சு பாக்கும்போது இந்த பையி ஆஞ்சநேயுவோடது இல்ல. உங்களுக்கு அப்புறம் வேற யாருமே இந்த பைய பத்தி இதுவரைக்கும் புகார் கொடுக்காததுனால இந்த பை யாருக்கு கிடைச்சதோ அவனுக்கே சொந்தம். அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் அந்த சிவப்பு பைய கோபாலனோட கையில ஒப்படைச்சாரு. கோபாலன் அந்த சிவப்பு பைய எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். தான் தோண்டின குழியில தானே விழுந்தது போல ஆஞ்சநேயுக்கு உள்ளதும் போயிடுச்சு, அவருக்கு கிடைச்சதும் போயிடுச்சு. ஆஞ்சநேயு என்ன பண்றதுன்னு தெரியாம இதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம வீட்ல உட்கார்ந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிவப்பு பைய எடுத்துக்கிட்டு கோபாலன் மறுபடியும் அங்க வந்தான். ஐயா, வணக்கங்க. அப்படின்னு அவருக்கு முன்னாடி அந்த சிவப்பு பைய வச்சான். ஐயா, நிஜமாவே அந்த 40 நாணயங்கள் தொலைஞ்சிருந்தா அது ரொம்ப வருத்தமான விஷயங்க. ஆனா கடவுள் சாட்சியா சொல்றேன் ஐயா, நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்ல. அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னான். இது எல்லாத்தையும் புஷ்பவல்லி கூட கேட்டுட்டு இருந்தா. இந்த பை உங்களோடதுதான் எனக்கு தெரியும் ஐயா. எனக்கு இலவசமா கிடைக்கிற எந்த பணமும் வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான். கோபாலன் வெளியே போனதுக்கு அப்புறமா புஷ்பவல்லி ஆஞ்சநேயு கிட்ட வந்து, இந்த பையனோட மனசு சுத்த தங்கங்க அப்படின்னு சொன்னான். ஆஞ்சநேயு எதுவும் பேசாம அமைதியா இருந்தாரு. அடுத்த நாள் காலையில கோபாலன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்துல காய்கறிகள் வளர்க்க தயாரா நின்னுட்டு இருந்தான். காலையிலேயே ஆஞ்சநேயு கோபாலனோட வீட்டுக்கு வந்தாரு. டே கோபாலா, ஒரு மனுஷனால எப்படி இவ்ளோ நல்லவனா இருக்க முடியும்? கல்மிஷம் இல்ல, கோபம் இல்ல, பகையும் இல்ல. எப்படிடா உன்னால இப்படி இருக்க முடியுது? வயசுல பெரியவனானனா வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா, என்ன மன்னிச்சிடு. அப்படி கண் கலங்கி சொன்னாரு. உடனே கோபாலனை அழைச்சுக்கிட்டு போய் கடையில உட்கார வச்சாரு. கோபாலன் கூட அந்த வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே போனான். ஆஞ்சநேயு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட ஒரே பொண்ண கோபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப ஆஞ்சநேயுவோட கடையில அவரோட மகளும் மருமகனும் சந்தோஷமா வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டாங்க.